எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல அழுகிய இதயம் கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். காலேஜ்ல ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் வெளியில போற நேரம். அதே நேரத்துல பைக் ஸ்டாண்ட்ல ஐஸ்வர்யாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் ரகு. ஐஸ்வர்யா வேக வேகமா வந்து பஸ் நிக்கிற இடத்த நோக்கி போறா. ஏய் ஐஷு, ஐஷு. ரகு கூப்பிட்டுமா ஐஸ்வர்யா திரும்பி பார்க்காம பஸ் நிக்கிற இடத்த நோக்கி போக ரகு பின்னாடியே ஓடி போய், என்ன கோவமா? யார் நீங்க? எதுக்காக வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஆ, மேடம்க்கு கோவம் வந்துருச்சா? கொஞ்சம் வா பேசணும். என்னால வர முடியாது. வா பேசணும்னு சொல்றேன்ல. என்னால வர முடியாது. ஏய், கிட்டார்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. ஓ, நான் நேத்து ஸ்கிட்ல ஃபர்ஸ்ட் வந்தப்போ சார் என்னை கண்டுக்கவே இல்லை. இங்க வா, நான் உன்கிட்ட பேசணும். ரகு ஐஸ்வர்யாவோட கையை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போய் பைக் பக்கத்துல நிறுத்தி வைக்கிறான். என்ன இப்போ உனக்கு கோவம்? பின் என்னடா, நேத்து நான் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினேன், அதெல்லாம் சொல்றதுக்காக உனக்கு ஃபோன் பண்ண நீ ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற. ப்ராக்டிஸ்ல இருந்த ஐஷோ. ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. நான் எவ்வளோ ஜாலியாக உன்னை தேடி வந்து தெரியுமா? என் அம்மா அப்பா தங்கச்சி யாருக்கும் சொல்லல, உன்கிட்ட தான் வந்தேன். சரி, சாரி, என்னை மன்னிச்சுக்கோ. செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போகுது தெரியுமில்ல? ஆமாம். அப்புறம் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவேன், ஃபோன் பேசக்கூடாது, பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு. சரி, என்ன சொல்ல வர? ரெண்டுக்கு சம்மந்தமே இல்லையே. பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோ. என்ன பனிஷ்மெண்ட்டு? நேற்று நீ என்னை கண்டுக்காமல் போனது, நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போது எடுக்காமல் போனது, செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிறதுனால நீ சுத்தமாக என்னை கண்டுக்காமல் போகிறதுக்கெலாம் சேர்த்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துரு. உனக்கு பனிஷ்மெண்ட்டா? நீ எனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோ. சரி சொல்லு, என்னை டிரைவ் கூட்டிகிட்டு போ. ஏய் ஐஷு, விளையாடுறியா? வெளியில் பார்த்தாங்கன்னா உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துடாது. நானே பயப்படல, நீ ஏன் பயப்படுற? உனக்கு என்ன, நெக்ஸ்ட் இயர் ஃபைனல் இயர் போயிடுவேன். நான் செகண்ட் இயர் தானே போக போகிறேன். எனக்கு அதில் சந்தோஷமே இல்லை. எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு தேர்ட் இயர் வரைக்கும். ஃபைனல் இயர் போனால் தான் ஜாலி. என்னென்னமோ வளர்ற. சரி, கூட்டிகிட்டு போகிறேன். சண்டே போவோமா? ஆமாப்பா, வீட்டில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் நான். அம்மா, நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொன்னேன், எங்கள் வீட்டில் உண்டுலேன்னு பண்ணிடுவாங்க. அதுவும் என் தங்கச்சி இருக்கா பாரு, அவ்வளவுதான். என்ன ஏதுன்னு போட்டு நோண்டி எடுத்துருவா. நீ என்னை இப்போவே கூட்டிகிட்டு போ. டைமை பார்க்க மணி 7:10 இருக்கு. ஏய், ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு இப்போ தானே டைம் 7 o'clock மேலே ஆகுது. நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டியா? அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை தான். பைக்கு ரொம்ப ஸ்பீடாக அந்த பைபாஸ் ரோட்டில் போகுது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போடா. ஏன் இவ்வளோ பயப்படுற? எதுக்கு பைக் ரைடு வர? 2 பேரும் பேசிக்கிட்டே ரொம்ப ஜாலியாக போகிறாங்க. ரகுவோட தலையில் இருக்கக்கூடிய ஹெல்மெட்டு. ஐஷு, என்ன ரகு, என் ஹெல்மெட் எடுத்து நீ போட்டுக்கோ. வேண்டாம் வேணாம், டிரைவ் பண்ணுறது நீ தான், போடு. ஏய், எடுத்து போடுடி, சொன்னா கேளு. வேணாண்டா, டிரைவ் பண்ணிட்டு இருக்க நீ தான் போடணும், இல்லைன்னா போலீஸ் பிடிக்கும், அப்புறம் வீட்டுக்கு தெரியும். பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். நான் கூட அப்படியே ஸ்கிட்டாகி நின்றுவேன், பின்னாடி இருக்கிறவங்க தான் அப்படியே எகிரி குதிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட பாவி, அப்ப எங்கேயாவது கொண்டு இடிக்கணுங்கிற ஐடியால தான் போயிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் எதுவும் இல்லடி, முதல்ல இந்த ஹெல்மெட்டை போடு. சொல்லிட்டு தான் தலையில் இருக்கக்கூடிய ஹெல்மெட்டை சிரமப்பட்டு கழட்ட. சரி சரி, கையை விடாத, நான் போடுறேன். ரகுவோட தலையில் இருக்கக்கூடிய ஹெல்மெட்டை எடுத்து ஐசு இப்படின்னு போடுறா. போட்டியா? போட்ட, ஆனா என்னமோ குத்துது. அது ஏதாவது இருக்கும், பாத்துக்கலாம் விடு. 2 பேரும் பைக்ல ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்க. ரகு, எனக்கு நான் ஹெல்மெட் போட்டிருக்கிறத நீ போட்டுக்கதா சரின்னு தோணுது. வேணாம் ஐஷு. சொல்லிட்டு ரகு இப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்புறதுக்குள்ள ஆட்கள் நடமாட்டமே இல்லை அப்படின்னு நினைச்சு அசால்ட்டா போன ரோட்ல பெருசா ஒரு லாரி ஒன்று வந்து வண்டி மேல அப்படியே மோதி வண்டி பறக்க ஆரம்பிக்குது. ரகு ஒரு பக்கம், ஐஷு ஒரு பக்கம். ஆட்களே யாரும் இல்லாத இடத்துக்கு போகணும்னு ஐஷு தானே ஆசைப்பட்டா. இப்போ அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. ஐஷு அதே மயக்க நிலை, ரத்த மண்டையில் வர, கண்ணெல்லாம் மேலே போக, ஐஷுவோட காதில் இருந்து கூட ரத்தம் லைட்டாக வர ஆரம்பிக்குது. ரகு விழுந்த இடத்துல இருந்து மெல்ல மெல்ல எந்திரிச்சு பார்க்குறான். ரகுவுக்கு சுத்தமாக கண்ணு தெரியல. கண்ணெல்லாம் மொயன்னு இருக்குது. கை கால் முட்டி, ரகுவோட மூக்குல இருந்து கூட காதில் இருந்து கூட ரத்தம் லைட்டாக வர ஆரம்பிக்குது. ஐஷு, எங்க இருக்க ஐஷு? ஒரு நிமிஷத்துல நடந்த இந்த ஆக்சிடென்ட்டு 2 பேத்தையும் அப்படியே புரட்டி போட்டுருச்சு. வேக வேகமா அவனால் நடக்க முடியும்னு நினைச்சு எந்திரிக்கிறவன் இதுலயே கீழே விழுந்துடுறான். அப்படி இப்படின்னு தன்னோட பேக்ல வந்து ஃபோனை எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ண. 1/2 மணி நேரத்தில் அந்த இடத்துல கூட்டம் கூடி ஆம்புலன்ஸ் வந்து 2 பேத்தையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தப்பட்ட 2 பேர்த்துக்கும் 2 பக்கம் தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. இப்போ வரைக்கும் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல. வந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு பயம்தான். ஆனால் கடைசியில் ரொம்ப கம்பல் பண்ணி டாக்டர்ஸு இதை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். இது ஆக்சிடென்ட்
கேஸா இருக்கறனால போலீஸ் வரை கொண்டு போகணும்னு சொன்னதுனால மட்டும் ரகுவோட பேரண்ட்ஸுக்கும் ஐஸ்வர்யாவோட பேரண்ட்ஸுக்கும் அறிவிக்கப்படுது. ஆனா அவங்க 2 பேர்த்தோட பேரண்ட்ஸுமே வரது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாரும் வேற வேற இடங்கள்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. ரகுவுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க, ஐஸ்வர்யாவுக்கு இன்னொரு பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ரகுவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸு, சார் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது சார், காதுல இருந்து ரத்தம் வந்துடுச்சு, அது மட்டும் இல்லை அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரான உடனே வாமிட் பண்ணிட்டா சார், இதுக்கு மேலே அவனை பொழைக்க வைக்கிறது ரொம்ப சிரமம். ஒரு டாக்டர் ஒருத்தர் ரொம்ப வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்க கிஷோர் உள்ளே என்ட்ராகிறாரு. என்னாச்சு? ஏற்கனவே ஒரு எமர்ஜென்சி கேஸ் போயிட்டு இருக்குது, இங்கே என்னாச்சு? காலேஜ் பசங்க ஆக்சிடென்ட்டு, எங்காவது போகிறது சுத்துறது. ரகுவோட உடம்புல கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு 1/4 மணி நேரம் கிளம்பிச்சு டாக்டர் கிஷோரும் டாக்டர் ருத்ராவும் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த பையன் பொழைக்க மாட்டாங்க, 100% வாய்ப்பு ரொம்ப குறைவு, எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்து ரூம்லேருந்து நர்ஸ் ஒருத்திங்க வந்து, அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்கு சார், அந்த பொண்ணு துடிச்சிட்டு இருக்கிறா, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சார். டாக்டர்ஸ் 2-3 பேர் அந்த ரூமுக்கு போக, ஐஸ்வர்யாவுக்கு உடம்புல உயிர் இருக்கு. செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸு, இந்த பொண்ணை காப்பாற்றிட முடியும், சீக்கிரமாக இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. டாக்டர் அப்போ அந்த பையன் உயிர் பழைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம், அவன் கண்டிப்பாக உயிர் பழைக்க மாட்டான், இருந்தாலும் இருக்கிற டாக்டர்ஸை வச்சு அப்படியே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருங்க, முடிஞ்சால் காப்பாற்றலாம், பட் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியும் சொல்லிட்டு கிஷோர், ருத்ரா, கேசவன் சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸுமே அந்த பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவோட உயிர் ஒவ்வொரு நிமிஷமும் ரகுவே நினச்சிட்டு இருக்க, ரகுவோட உயிர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த உலகத்தை விட்டு போக ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வேகமாக ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாரு ராமர். ஃபோன்லேயே ரொம்ப கோவமாக தான் பேசிட்டு போனார். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்கிறாரு குகன். குகனை பார்த்த உடனே ராமருக்கு அப்படி ஒரு எரிச்சல். வேகமாக போன ராமர், என்னையா உனக்கு பிரச்சனை? என்ன சாரே, கேள்விப்பட்டேன் ஃபுல்லாக மறுபடியும் மேலே இருந்து கீழே குதிச்சிருச்சாமா. இங்கே பாரு, ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கேன், நீ தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காத. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சாரே, 1 மாதம் கழிச்சு தானே 15 லட்ச ரூபா கேட்டேன், அது அப்போ கொடு, ஆனால் இப்போ எமர்ஜென்சி ஒரு 5 லட்ச ரூபா கொடு. என்னையா, புள்ள உசுறு பாதியாக கிடக்குது, அந்த புள்ள பொழைக்குமா பொழைக்காதான்னு தெரியல, அதுக்கே நான் காசு புரட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். ஆனால் நீ சார் ரொம்ப நடிக்காதீங்க சார், அன்னைக்கு விசிட்டிங் கார்டு காமிச்சனே அவர் யாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும். யாரு? இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் தானே, அவர் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கிற உயிரிலேருந்து ஒரு இதயத்தை எடுத்து கொடுத்தாரே, பல லட்சம் ரூபா போட்டு உங்கள் பொண்ணுக்கு இதயத்தை வாங்கி கொடுத்தீங்களே, பாவம் சும்மா விடுமா? எனக்கு தெரியாது சாரே, எனக்கு 5 லட்ச ரூபா பணம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வேணும். குகன் சொல்லும் பொழுதே அவருக்கு அப்படி ஒரு கோபம் வருது. ஏதாவது பேசலாங்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து ஒரு குரல். திரும்பி பார்க்க மனைவி பத்மா நின்றுட்டு இருக்கிறாங்க. பத்மா, நீ எதுக்கு இங்கே வந்த? நான் வரது இருக்கட்டும், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னடி கேட்கணும்? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் வரணும். அதட்டி கோபமாக பேசாத மனைவி இப்போ இப்படி பேசுறது ராமருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எப்படி நம்ம பொண்ணுக்கு ஹார்ட்டில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணீங்க? எதுக்காக பண்ணினீங்க? பொண்ணுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை? உங்கள்கிட்ட சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம்? சொல்லணும், நான் பெத்தவ, என்கிட்ட நீங்கள் சொல்லி தான் இருக்கணும். ஏன் சொல்லாமல் விட்டீங்க? நீ பயப்படுவேன்னு சொல்லலை. சரி, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆள் யாரு? இந்த ஆள் நான் பாப்பா அவ நிக்கிதா. தடுமாற ஆரம்பிக்கிறாரு ராமர். தடுமாறாம உண்மை மட்டும் சொல்லுங்க. நிக்கிதாவோட ஆப்ரேஷனுக்காக கொஞ்சம் வெளியில் பணம் வாங்கியிருந்தேன், அந்த ஆள் தான் இவர். எத்தனை ரூபா வாங்கியிருந்தீங்க? எத்தனை ரூபா வாங்கியிருந்தேன்? எத்தனை ரூபா வாங்கியிருந்தீங்க? அம்மா நான் சொல்கிறேம்மா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? குகன், நீ இங்கிருந்து போ, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். பத்மா கேட்ட உடனே குகன், ஐயா எங்கிட்ட 30 லட்ச ரூபா வாங்கினாங்க. 30 லட்ச ரூபாயா? ஆமாம்மா, உங்கள் பொண்ணோட ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷனுக்கு வேணும் 10லேருந்து தான் 30 லட்ச ரூபா. ஆனால் எவ்வளோ கொடுத்து அந்த இதயத்தை வாங்கினாங்கன்னு தெரியாது. என்னமோ ஒரு தப்பு நடக்குதுன்னு தோணுது, என்னன்னு ஒழுங்காக சொல்லிடு, இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிடும். முதல்ல புருஷனை மரியாதை எல்லாம் பேசாத பார்த்துட்டு ராமருக்கு பெரும் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. என்னன்னு சொல்லு, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, அதனால தான் இந்த ஆள் உன்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கிறான். அம்மா, உங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியாதா? ராமர் உடனே கோவப்பட்டு, குகன் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, சாயங்காலம் உங்களுக்கு நான் காசு கொண்டாந்து கொடுக்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், என்னன்னாலும் பரவாயில்ல சொல்லுங்க. ராமர் ஏதோ சொல்ல வர, வாயை மூடியா, நீங்கள் சொல்லுங்க. ஏம்மா, அது என்ன நடந்துச்சுன்னா, டாக்டர் கிஷோருக்கு ஐசி யூனிட்ல இருக்கும் பொழுதே நர்ஸ் ஒருத்திங்க வந்து கூப்பிடுறாங்க. கிஷோர், டாக்டர் கிஷோர் சொல்லுங்க, உங்களை ஜிஎம் கூப்பிடுறாரு.
ஜிஎம் கூப்பிட்றான்னு சொன்ன உடனே ஜிஎம் போய் பார்க்க அவர் சிஇஓ கூப்பிட்றான்னு சொல்ல அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் தன்னுடைய ரூம்ல ரொம்ப பரபரப்பா அங்கே இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. உள்ள வந்த கிஷோரை பார்த்து, ஆ கிஷோர், கார்டியாலஜிஸ்ட் கேசவன் வந்துட்டாரா? இருக்காரு டாக்டர். கேஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம் டாக்டர், காலேஜ் பசங்க 2 பேர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸ்பாட்லேயே அந்த பையனுக்கு ரொம்ப சிவியரான அடி. அந்த பொண்ணை காப்பாற்றிடலான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கிறோம் டாக்டர். நீங்கள் எமர்ஜென்சியாக கூப்பிட்டீங்க, நர்ஸ் வந்து கூப்பிட்டங்காட்டி தான் நான் வந்தேன். ஓ, அது எனக்கு தெரியல. ஆனால் நான் கூப்பிட்ட விஷயம் அதோட ரொம்ப எமர்ஜென்சி தான். சொல்லுங்கள் டாக்டர். இமிடியேட்டாக ஒரு பொண்ணுக்கு ஹார்ட் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் டாக்டர். ஆனால் நம்ம டோனரை கேட்டு நம்ம இப்போ இமிடியேட்டாக இல்லை அவங்க அப்பா ரொம்ப எமர்ஜென்சிங்கிறாரு. அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. நம்ம ஹார்ட் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தே ஆகணும். கேஷவ் இதை பற்றி உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லை டாக்டர், ஆல்ரெடி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கனால அவர் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. சரி, அவர் பணமெல்லாம் ஏற்பாடு பண்ணி முக்கால்வாசி பணத்தை கட்டிட்டாரு. நம்ம ஹார்ட்க்கு வழக்கமாக எவ்வளோ கேட்போமோ அதை விட 2 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் அவருடைய பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு எமர்ஜென்சியாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஏதாவது ஒரு ஹார்ட்டை ஏற்பாடு பண்ணுங்களேன். ரொம்ப நேரம் கிஷோர் யோசிச்சதுக்கு அப்புறமா டீனை பார்த்து, ஆனால் டீன் அது இப்போ எப்படி முடியும்? நம்ம ஆல்ரெடி சொல்லி வச்சு அது வந்து அந்த பொண்ணு அது வரைக்கும் இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு நைட்டில் அது நாளைக்கு மார்னிங் 3 o'clock நம்ம ஆப்ரேஷன் ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. பிகாஸ் அவர் பணம் கட்டிட்டாரு. யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா கிஷோர் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வர திரும்பி பார்த்து டீன்ட்ட, டீன், எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லுங்க. இப்போது ஆக்சிடென்ட் கேஸில் 2 பேர் வந்திருக்காங்க. அதில் அந்த பையன் உயிர் பிழைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டு வேணா அவனுடைய ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? வெரி குட், நல்ல ஐடியா. அந்த பையன் என்னன்னு மட்டும் பாருங்க. அவன் உயிரோடு இருந்தானே எதுவும் பண்ண முடியாதுல்ல? ஆமாம் டீன், ஆனால் கிஷோர், அந்த பொண்ணு கண்டிப்பாக ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். அவர் கொடுத்த அந்த பணத்தில் பாதி பணத்தை வேணா இந்த மந்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க. அவர் சொன்ன உடனே கிஷோருக்கு ஒரு யோசனை தோண ஆரம்பிக்குது. உடனே போய் ரகுவோட பிளட் குரூப்பையுமே ஐஸ்வர்யாவோட பிளட் குரூப்பையும் செக் பண்ணி பார்த்துட்டு நிக்கிதாவோட பிளட் குரூப்பை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ள ரகு ஐஸ்வர்யாவோட அம்மா அப்பாலாம் வந்துடுறாங்க. ரகுவோட அம்மா அப்பா வெளில நின்று அழுதுட்டு இருக்க ஐஸ்வர்யோட அப்பா சாமிநாதன், அம்மா வாசுகி, தங்கச்சி திவ்யா எல்லாரும் வேகமாக அங்கே ஓடியாடுறாங்க. டாக்டர் கிஷோர் உள்ளே போய் 2 பேர்த்தையும் தரவா செக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் கிளம்பிச்சு வெளியில் வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. கிஷோர் செக் பண்ணும் பொழுது முக்கியமான டாக்டர்ஸ் 2 பேர், நர்ஸ் ஒருத்திங்கன்னு மட்டும்தான் இருந்தாங்க. எமர்ஜென்சி யூனிட்டுக்குள்ள அவ்வளோ தேவைகளில் எதுக்காக இவ்வளோ கம்மியான டாக்டர்ஸ்னு அங்கிருந்து 2-3 பேர்த்துக்கு தோன்றினாலும் அதுக்கான காரணங்கள் கிஷோருக்கு மட்டும்தான் தெரியும். 1 மணி நேரம் கிளம்பிச்சு வெளியில் வந்து கிஷோர், சாரி, 2 பேருமே இறந்துட்டாங்க. கேட்ட உடனே எல்லாருக்கும் அப்படியே நெஞ்சடிச்சு போயிடுது. எப்படி, நம்ம ஐஷு பொழைப்பான்னு சொன்னாங்களே, ஆனால் ஐஷு எப்படி இறந்தான்னு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சந்தேகம் வர டாக்டர்ஸ் அதுக்கு அப்படி இப்படின்னு மழுப்பி ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க சொன்னது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்துச்சு. வரும்பொழுதே அந்த பையனுக்கு சுத்தமாக சுயநலம் இல்லை. அவனுக்கு காது மூக்குன்னு எல்லாத்துலேருந்தும் பிளட் வந்துடுச்சு. அந்த பொண்ணு கூட அந்த நிலைமையில் தான் வந்தாங்க. காதில் பிளட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? பத்தாவதுக்கு அந்த பையன் ரகு வந்த உடனே வாமிட் பண்ணிட்டான். அந்த பொண்ணுக்கு கண்ணு மேலே போயிடுச்சு. அந்த பையனை காப்பாற்ற முடியலனாலும் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. சாரி. கேட்ட உடனே ஃப்ரெண்ட்ஸு, ரகுவோட அம்மா அப்பா, ஐஸ்வரோட அம்மா அப்பான்னு எல்லாரும் அழுது புரண்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு டீனோட ரூமுக்குள்ளே போகிறாரு கிஷோர். டீன் பரபரப்பாக நின்றுட்டு இருக்க, டாக்டர், கிஷோர் என்னாச்சு? சாரி டாக்டர், அந்த பொண்ணும் இறந்துடுச்சு. மீன்ஸ் அந்த பொண்ணோட பிளட் குரூப் தான் நிக்கிதாவோட பிளட் குரூப்க்கு சேமாக இருக்கும். அந்த பொண்ணோட ஹார்ட் எடுத்து வச்சா மட்டும்தான் நிக்கிதா பொழைக்க முடியும். ஸோ அந்த பொண்ணு இறந்துருச்சு டாக்டர். கிஷோரோடைய மிகப்பெரிய பிளான் ரகுவோட ஹார்ட் எக்காரணத்தை கொண்டு நிக்கிதாவோட ஹார்ட்க்கு பொருந்ததுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரகுவோட ஹார்ட்டுக்கு பதிலாக ஐஸ்வர்யா ஹார்ட்டை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததில் நிக்கிதாக்கு ஐஸ்வர்யோட ஹார்ட் கண்டிப்பாக பொருந்தும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நிக்கிதாவை எப்படியாவது காப்பாற்றணும். நிக்கிதாவோட அப்பா ராமர் அங்கேயும் இங்கேயும் புரட்டி கொடுத்த பணத்தை எல்லாத்துக்கும் நன்றி விசுவாசமாக இருக்கணும்னு நினைச்சு டாக்டர் கிஷோர் அவருடைய டீம் 2-3 பேர்த்தோட சேர்ந்து வராத ஒரு மரணத்தை ஐஸ்வர்யாவுக்கு பரிசீலிச்சிடுறாங்க. ஆனால் கடைசியாக ரகு இந்த விஷயங்களை ஓரளவுக்கு காதில் வாங்கிக்கிறான். இப்போது இறந்து போன ஐஸ்வர்யாவோட இதயம் ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் இல்லை, நிக்கிதாவுக்கு சொந்தம் இல்லை, ரகுவுக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த இதயத்தை நிக்கிதாட்டிருந்து எப்படியாவது வாங்கணும்னு இன்னும் சாந்தி அடையாமல் பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மா ரகுவோட ஆத்மா தான். குகன் பத்மாவை பார்த்து எல்லாமே சொல்ல பத்மாவோட கண்கள் இருந்த எண்ணங்களுக்கு விளக்கமே சொல்ல முடியாது. பயம், அச்சம், அதிர்ச்சி, கோபம், கொடூரம் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறியா?
உன் புருஷன் ஒருத்த மூலமா பணம் கேட்டு தூது விட்டான்ல, அவன் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? கிஷோர் இருக்கார்ல டாக்டரு, அவனும் தண்ணி அடிக்கும்போது அப்படி இப்படின்னு அதால புலம்பியிருப்பாராட்டு இருக்குது. உடனே அவன் கோடு பிடிச்சி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்து இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னான். அதான் இந்த மாதிரி அநியாயம் பண்ணவனுக்கு எதுக்கு பணம் கொடுத்தோன்ட்டு வந்தேன். உன் புருஷன் மட்டும் எப்படியாவது என் பொண்ணுக்கு இதயத்தை வைங்க, ஏதாவது பண்ணுங்க, நான் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த டீன் கிட்ட சொல்லாமல் இருந்திருந்து, அந்த டீன் போய் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிட்டுமே உன் புருஷனுடைய இந்த காசுக்கு ஆசைப்படாமல் இருந்திருந்து அதை அந்த கிஷோர்கிட்ட சொல்ல, அந்த கிஷோர் பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு பொழைக்க வேண்டிய பிள்ளை கொல்லாமல் இருந்திருந்தா அவனை விரும்பின அந்த பையன் எதுக்கு இப்போ ஆத்மாவாக சுற்றிக்கிட்டு இருக்க போகிறான்? அந்த பாவம் சும்மா விடுமா? உன் பொண்ணுக்கு ஹார்ட் சர்ஜன் பண்ண அந்த டாக்டர் பேர் என்னது? கேசவன். அவன் பொண்டாட்டி 2வது முறை மாசமா இருந்துச்சு. என்னைக்கு உன் பிள்ளைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி 1 வாரம் கழிச்சோ அப்பவே அந்த பொம்பளை மாடிப்படிலேருந்து கீழே விழுந்து வயிற்றுல இருந்த குழந்தை களைஞ்சு கைகால் விளங்காம இப்போ வீல் சேர்ல இருக்குது. கேசவன் என்ன பண்ண போகுதுன்னு தெரில, ஆனால் அவனுக்கு செம்மத்தியா உண்டு. நீ பண்ண பாவம் தான் உன் பொண்ணு இப்போ உள்ள கடந்துக்கிட்டு இருக்கிறா. சும்மா விடாது அந்த பாவம். எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு குகன் கடைசியா பாரு, சாயங்காலம் 10 லட்ச ரூபா கையில் வரணும், இல்லை ஊர் முச்சூடுமே எல்லாத்துக்கும் பரப்பிடுவேன், தூக்கு போட்டுதான் சாகும், ஞாபகம் வச்சுக்கோ. கோவமா சொல்லிட்டு குகன் அங்கிருந்து போயிடுறாரு. குகன் போனதுக்கு அப்புறமா ராமர் ரொம்பவே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியில் நிக்க, அவங்க மனைவி ராமரை பார்த்துட்டு இருக்க, இப்போ அந்த பொண்ணை இப்படி பண்ணி தான் ஹார்ட்டை நம்ம பொண்ணுக்கு மாத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பத்மா? நம்ம அது அப்புறமா தெரியுமா? தெரியும் பத்மா, தெரியும், நல்லாவே தெரியும். கிஷோர் சொல்லிட்டு தான் பண்ணாரு. ஆனா எனக்கு என் பொண்ணு தானே முக்கியம். பத்மா எதுவுமே பேசாம ஒரு நடைப்பிணமா மெதுவா அங்கிருந்து நடந்து போய் பொண்ணு இருக்கக்கூடிய ஐசியூ வார்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேர்ல உட்காந்துக்கிறாங்க. வாசுகி தன்னோட பொண்ணு ஐஸ்வர்யாவோட படத்துக்கு விளக்கேத்திட்டு இருக்க, அங்க வந்த திவ்யா, ஏமா அக்காவை யாரோ இப்படி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீ பூஜை பண்ணலான்னு சொல்ற, அப்பா கோவருமா வராதா? இல்லம்மா, பழனி என்ன சொன்னான்னு தெரியுமா? நம்ம வீட்டை சுற்றி ஒரு ஆத்மா ஒன்று சுற்றிட்டு இருக்குது, அது ஏதோ ஒரு ஏக்கத்துக்காக வந்து நிற்கிது, நம்ம பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ண அந்த ஆளை கொல்லாமல் விடாதாட்டு இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு அறிகுறி தெரியுதுன்னு சொன்னாங்க. தெரியாமல் வந்து மோதின லாரிக்காக நாம் என்னம்மா பண்ண முடியும்? அவங்களுக்குன்னு குடும்பம் குட்டி இருக்குமா இருக்காதா? பைத்தியக்காரத்தனமாக இருக்குதுமா. லாஜிக்காக யோசிமா. நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் பழி வாங்குற அளவுக்கு இந்த உலகத்தில் ஆத்மான்னு எதுவுமே கிடையாது. பேய் பிசாசு இன்னும் போட்டு குழப்பிட்டு இருக்க. அப்படியேனாலும் லாரி அவன் கவனமாக கொண்டாந்து மோதினானா இல்லை இவங்க 2 பேர் போய் மோதினாங்களான்னு தெரியல. இதெல்லாம் கட்டுக்கதையா இருக்குமா? பழனி நல்லா நம்ம கிட்ட காசு கறக்கறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். நீ அதெல்லாம் நம்பவே நம்பாத. ஐஸ்வர்யா ரகு லவ் பண்ணாங்கன்னு எனக்கு எப்பவோ தெரியும், ஆனா இப்படி போய் ஆக்சிடென்ட் இறப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு வெளில போகும்போது கூட ஐஸ்வர்யா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போனா. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருந்துருக்கவே மாட்டேம்மா. அவ பொண்ணு பேசிட்டு இருக்க வெளியிலிருந்து பயங்கரமான ஒரு சத்தத்தோட ஒரு குரல் கேக்குது. உள்ள ஆல்ரெடி தன்னோட ரூம்ல இருக்கக்கூடிய சாமிநாதன், வெளியில இருந்த வாசுகி, அவனுடைய பொண்ணு திவ்யா எல்லாரும் வெளியில ஓடி போய் பார்த்தா கேட்டுக்கு வெளியில ஒரு சத்தம் கேட்க வேகமா ஓடி போய் கேட்டு திறக்கிறாங்க. அங்க சாமியார் நின்றுட்டு இருக்க, பின்னாடி பழனி நின்றுட்டு இருக்க. சாமியார் அந்த வாயிலிருந்து கோர தாண்டவத்தை அவன் ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு வேணுங்கிறது எடுக்காம அவன் விடமாட்டான். அவன் ஒருத்தரை மட்டும் இல்ல, நிறைய பேர்த்த வாங்க போறான். அந்த இதயம் அவனுக்கு சொந்தமானது. அவனுக்கு சொந்தத்தை பறிச்சுட்டு போன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பண்ண போறான். ஐயா, நாங்க என்னங்க ஐயா பண்ண முடியும்? நாங்க என்னன்னு பண்றது? யார் இப்படி பண்ணாங்கன்னு வாசுகி பேசுறதுக்கு முன்னாடியே சாமியார், நீங்க என்ன பண்ணியும் எந்த பிரயோஜனம் இல்லை, சம்பந்தப்பட்டவங்க காவு கொடுத்தா மட்டும்தான் ஆத்மா நிம்மதியாகும். சம்பந்தப்பட்டவங்க கிட்ட காவு வாங்காம அவன் இங்கிருந்து போகவே மாட்டான் சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு பலமா கத்த, சுடுகாட்டுல அதே இடத்துல கொதிச்சு கடக்கக்கூடிய ஒரு குழியிலிருந்து ஒரு ஆத்மாவினுடைய குரல் கேக்குது. அந்த இதயம் என்னது? ஐஷு என்னது? அவளுடைய இதயம் என்னை விட்டு வேற யாருக்கிட்டையும் போகக்கூடாது, ஐஷு என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த ஆத்மாவனுடைய குரல் அந்த இடத்துல கண்ணீர்னு கேட்க ஆரம்பிக்குது. ரகு பழி வாங்காம கண்டிப்பா விட மாட்டான்.